Hi friends, this video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. வணக்கம் அன்பர்களே. நாள் ஒன்றிற்கு ஒரு திருக்குறளும் அதற்கான விளக்கத்தையும் அதற்கேற்ற ஒரு சிறு கதையையும் இந்த பதிவில் காணலாம். செல்லலாம். பால் அறத்துப்பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மீண்டும், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதன் விளக்கம்: தூய வடிவாகிய இறைவனை நாம் எந்த சூழ்நிலையிலும் மறக்காமல் அவர் நம்பிக்கையோடு இருந்தால் நம் வாழ்வில் எந்த துன்பத்தையும் எதிர்கொள்ளலாம், நீண்ட நாள் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதே இந்த குறளின் பொருளாகும். இதன் மூலம் ஒரு சிறு கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு சிறு குடும்பம் இருந்தது. அழகான அன்பான குடும்பம். அந்த குடும்பத்தில் சவிதா என்று ஒரு சிறுமி இருந்தாள். அவளுக்கு ட்ரெக்கிங் செல்வது மிகவும் பிடித்த ஒன்று. விடுமுறை நாட்களில் ட்ரெக்கிங் செல்வது, குடும்பத்தோடு செல்வது, தனியாக ட்ரெக்கிங் செல்வது அவளுக்கு மிகவும் பிடித்த ஒன்று. இப்படியாக அவள் வாழ்நாள் போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் வார விடுமுறை நாளில் அவள் ஒரு மலையில் தனியாக ட்ரெக்கிங் செய்ய முடிவு செய்திருந்தாள். அந்த மலையின் உச்சியில் ஒரு சிறு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தை அடைவதே அவளின் குறிக்கோளாக இருந்தது. ட்ரெக்கிங்கை ஆரம்பித்தாள். நீண்ட நேரமாகியும் பாதி தூரம் கூட அவளால் சேர முடியவில்லை. இருள் சூழ்ந்தது. மாலை நேரம் வந்துவிட்டது. அவளால் திரும்பி வரவும் முடியவில்லை. எப்படியாவது மலை உச்சியில் இருக்கும் கிராமத்தை அடைய வேண்டும் என்று கடவுளை மனதார பிரார்த்திக்கொண்டாள். நேரம் செல்ல செல்ல இருள் சூழ்ந்துவிட்டது. ஒரு கட்டத்தில் அவளுக்கு எங்கே செல்கிறோம் என்றே தெரியவில்லை. மலையில் ஏறுகிறோமா இறங்குகிறோமா என்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு இருள் சூழ்ந்தது. கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள், என்னை பாதுகாப்பாக கொண்டு சேருங்கள் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டாள். திடீரென்று ஒரு தீப்பெட்டி இருந்தது. அவளுக்கு நினைவு வந்தது. அதை வைத்து நெருப்பை உண்டாக்கினாள். ஆனால் காற்றின் மழை காரணமாக இந்த மெழுகுவர்த்தி எரியவில்லை. திடீரென்று அவள் நடந்து போய் கொண்டு இருக்கும்போது தடுமாறி கீழே விழுந்தாள். இறந்து விடுவோம் என்ற எண்ணத்திற்கே போய்விட்டாள். திடீரென்று ஒரு கயிறு அவளை சுற்றி நிறுத்தியது. கயிறை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தாள். கயிறின் அந்த புறத்திலிருந்து ஒரு குரல், உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொண்டாள். அப்பொழுது அந்த குரல் சொன்னது, என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த கயிறை அறுத்து கீழே விழு என்று சொன்னது. இவள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அந்த கயிறை அறுத்து கீழே விழுந்தாள். விடிந்தது. கண்முழித்து பார்த்தால் கயிறும் அங்கே இருந்தது. அவள் கயிறை அறுத்து விழுந்த தூரம் 5 அடி தூரத்திற்குள் தான் இருந்தது. அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது அந்த குரல் கடவுளின் குரல் என்று. கடவுளை நம்பி அந்த கயிறை அறுத்ததால் அவள் உயிர் தப்பினாள். இந்த கதை மூலம் திருவள்ளுவர் நம் உலகிற்கு உணர்த்துவது, எந்த துன்பத்திலும் கடவுளை நம்பிக்கையோடு வணங்கினால் நம் வாழ்வில் எந்த துன்பத்தையும் நாம் எதிர்கொள்ளலாம், வாழ்வில் மகிழ்ச்சியாக நீண்ட நாள் வாழலாம் என்பதை இந்த குறள் மூலம் திருவள்ளுவர் உலகிற்கு உணர்த்துகிறார். மீண்டும் அடுத்த குறளுடன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.